இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம இலக்கியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லன்னு தெரிய வந்துருச்சுங்க. அதே சமயம் 2 வருஷத்துக்கு முன்னாடி போன நம்ம வெங்கட்ராம சாரும் திரும்ப நம்ம ஜானகியோட நிலைமை கேட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா இந்த பைரவியோட சூழ்ச்சியும், இந்த அஞ்சலியோட சூழ்ச்சியும் தலைகீழ மாறப்போதுங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்துட்டு நம்ம ஜானகி அம்மா கூட இந்த அஞ்சலி சண்டை போட்டதுனால பயங்கரமா வார்னிங் பண்ணி விட்டுட்டு போனாங்க. ஆனா இப்ப இந்த அஞ்சலியால தான் வந்துட்டு இந்த கௌதமுக்கு, இலக்கியாவுக்கு இந்த ஒரு நிலைமை அப்படின்ற உண்மை தெரிய வந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்களுடைய தலையெழுத்தே மாறும்னு நினைக்கிறவங்க, மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா இந்த கார்த்திக் இருந்துகிட்டு அவசரப்பட்டு தான் வந்துட்டு அந்த ஒரு வார்த்தைய விட்டானா, இல்ல உண்மையிலேயே யோசிச்சு தான் அந்த ஒரு வார்த்தைய விட்டான்னு தெரியலங்க. ஆனா இப்ப நம்ம கௌதமுக்கு, இலக்கியாவுக்கு தான் ரொம்பவே சாதகமா இருக்கு. அவன் யார் கௌதம் முன்ன வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போக சொல்றது? இப்பவே இந்த நிமிஷமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகுறதோ, அவன வந்துட்டு கழுத்த புடிச்சு நான் வீட்ட விட்டு வெளிய தள்ளுறேன். ஏன்னா, அந்த ஒரு கம்பெனிக்காகவும், அந்த ஒரு வீட்டுக்காகவும் நான் போனதுக்கப்புறம் நீ தான் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வந்திருக்க. ஆனா இத புரிஞ்சுக்காம அந்த ஒரு மொத்த சொத்து பதிப்புக்கும் நீ ஆசைப்படுறன்னு உன்னை வந்துட்டு இப்படி பேசியிருக்கானே, இதுக்கு மேலேயும் அவனை வந்துட்டு நான் பாவம் பார்க்கறதில்ல. ஏதோ போனா போதும் சின்ன பையன் நினச்சி நான் விட்டு இருந்தா அவன் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானா அப்படின்ற மாதிரி நம்ம வெங்கட் சாருக்கு பயங்கர கோவங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னு இது எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு ரொம்பவே சாதகமாக தாங்க இருக்கு. ஏன்னா நம்ம ஜானகம்மா கூட அதெல்லாம் வேணாம் விடுங்க, அவன் வந்துட்டு அவசரப்பட்டு வார்த்தையில் விட்டுட்டான், மற்றபடி கார்த்திக்கு நம்ம மேலே பாசம்லாம் இல்லாமல் இல்லை அப்படின்ற மாரி ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் நம்ம கார்த்திக் வந்துட்டு அப்படி பண்றது ரொம்பவே வந்துட்டு ஒரு முட்டாள்தனம் தாங்க. அஞ்சலியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த பைரவியோட சூழ்ச்சியில திட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா கம்பெனி மட்டும் கூறு போட்டு விற்கிறது தெரிஞ்சுச்சு, கண்டிப்பா நம்ம கௌதம் வந்துட்டு அவங்கள உண்டுலன்னு ஆக்க போறான். ஏன்னா நம்பர் 1 பொசிஷனுக்கு எடுத்துட்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த ஒரு நிலைமையில எந்த ஒரு உதவியுமே பண்ணாம, எந்த ஒரு தகுதியுமே இல்லாம, இந்த அஞ்சலி அந்த ஒரு கம்பெனிய வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு இதுக்கான தண்டனைய அனுபவிச்சு தாங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா, இப்ப வரைக்குமே வந்துட்டு நம்ம ஜானகி அம்மாக்கு ஒரு விஷயம் மட்டும் தாங்க புரியல. கார்த்திக் வந்துட்டு எதுக்கு இந்த அஞ்சலியோட பேச்ச கேட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? உண்மையிலேயே கௌதம் மேலயும், இலக்கியா மேலயும் அப்படி என்ன கோவம்? இவங்க 2 பேருமே வந்துட்டு அவன் மனசாட்சிய தொட்டு சொல்லட்டும். இவங்க அந்த சொத்து மதிப்புக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்களா? அப்படின்ற மாரி ஒரு கேள்விக்குறியும் நம்ம ஜானகியோட மனசுல ஓடிட்டு தாங்க இருக்கு. மறக்காம பார்த்தீங்களான்னு நம்ம வெங்கட் சாரும் அந்த ஒரு கேள்விய தாங்க கேட்க போறாங்க. "கார்த்திக், உனக்கு வந்துட்டு உண்மையிலே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? எதுக்கு வந்துட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இந்த எஸ்எஸ்கே யாரு? அவனுடைய பேச்ச எதுக்கு நீ கேட்கணும்? கார்த்திக் வந்துட்டு உன்ன கௌதம் கடத்தியிருப்பானா? இப்ப வரைக்கும் நீ வந்துட்டு இந்த ஒரு உண்மை தெரியாம ரொம்பவே முட்டாள்தனமான காரியத்துல ஈடுபட்டுட்டு இருக்க. ஏன்னா, நம்ம வீட்ல வந்துட்டு எவ்வளோதான் சண்டை போட்டாலும் அந்த ஒரு ரத்த பாசம்ன்றது இருக்கு. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் ஒண்ணு சேர்ந்துக்குவோம். ஆனா, நடுத்தெருவுல வந்துட்டு இப்படி நம்ம இலக்கியாவும் கௌதமும் கஷ்டப்படுற மாரி, அப்படி என்ன நீ வந்துட்டு அவங்க உனக்கு தப்பு பண்ணாங்க? இல்ல என்ன உனக்கு துரோகம் பண்ணாங்க? உன்கிட்ட வந்துட்டு அந்த ஒரு சொத்து மதிப்ப ஏமாத்தி, இவங்களே நானே வந்துட்டு வாழ்ந்துக்கிறேன்னு சொன்னாங்களா? இல்ல, இல்ல உனக்கு தானே தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு வந்துட்டு நீ இப்படி ஒரு காரியத்த பண்ணன்னு? நம்ம வெங்கட் சாரும் பயங்கரமான கேள்வி கேட்க போறாங்க. ஒரு கட்டத்தில நம்ம ரேவதி அம்மாக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னே தெரியல. ஏன்னா, இப்ப வந்துட்டு உடைஞ்சு போன குடும்பம் வந்துட்டு எப்படியோ ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துருச்சுங்க. ஆனா இருந்தாலும் இது பத்தாது. இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்த அடக்கணும். கௌதம் இலக்கியம் வந்துட்டு இவ்வளோ நாளா அவங்க கிட்ட வந்துட்டு ரொம்பவே நொந்து நூலாயிட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க. போதும், இதுக்கு மேல இந்த எஸ்எஸ்கே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி நம்ம ரேவதி அம்மாக்கு மனசுல ஓடிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோதான் வந்துட்டு இந்த கௌதம்க்கு இந்த எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சியில கஷ்டத்த வந்துட்டு அனுபவிக்க போறானோ தெரியல. இதுக்கு வந்துட்டு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாரி. ஏன்னா நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு இப்போ மனசுக்குள்ள என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு வேளை வீடும் கிடைக்காம போயிடுச்சு. இந்த கார்த்திக் வந்துட்டு இப்படி பேசிட்டான். இந்த தாக்ஸானிக்கு எஸ்எஸ்கேவோட சுயரூபத்த நம்ம தெரியப்படுத்தலாம். நமக்கு பண்ண துரோகத்த அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த ஒரு உண்மை மட்டும் வெளிய வந்துச்சுன்னா வெளிச்சத்துக்கு இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபம் ஒட்டு மொத்தமா அழிஞ்சிரும். தேங்க்ஸ் சார்.